Hi, இந்த வீடியோல பைப்பிங் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் U-neckline க்கு. So U-necklineல பைப்பிங் வச்சு canvas finishing எப்படி கொடுக்கிறது, cross piece finishing, bias strip finishing எப்படி கொடுக்கிறதுன்னு பார்க்கலாம். So first நம்ம bias strip கட் பண்ணி எடுக்கலாம். So bias stripல தான் நம்ம பைப்பிங் வந்து ஸ்டிட்ச் பண்ண போறோம். So எதுக்கு பைப்பிங் வந்து நம்ம bias stripல வச்சு ஸ்டிட்ச் பண்றோம், அந்த கார்ட் எதுக்கு ஸ்டிட்ச் பண்றோம்னா U-neckline. So எந்த ஷேப்ல நீங்க necklineல வைக்கறனால அந்த பைப்பிங் வந்து blend ஆகி போணும். So cross piece வந்து ஈஸியா எல்லா ஷேப்புக்கும் blend ஆயிடும். அதனால தான் நம்ம cross piece எடுக்கிறோம். So எந்த பக்கம் cloth வந்து stretch ஆகுதோ அதுதான் அந்த பக்கம் தான் நீங்க cross piece எடுக்கணும். இப்போ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நல்லா stretch ஆகுது பாருங்க. So அதுவே opposite sideல ட்ரை பண்ணீங்கன்னா stretch ஆகாது. அது வந்து straight grain. So cross piece வந்து cross grainல எடுக்கணும். So width of the piece வந்து 1/4 இருக்கணும். நான் இந்த scale யூஸ் பண்ணி line draw பண்ணிக்கிறேன் 1/4 க்கு. So multiple strips கட் பண்ணி எடுத்துக்கிறேன். So இங்கே நான் பைப்பிங் U-necklineல எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி கொடுக்க போறேன். சேம் டெக்னிக் தான் நீங்க எந்த neckline draw பண்ணாலும் பண்ணிக்கணும். ஓகே, இங்கே 1/4 இருக்கு இந்த ஸ்ட்ரிப் கட் பண்ணி எடுத்துக்கலாம். So first என்ன பண்ண போறோம்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மல்டிபிள் ஸ்ட்ரிப்ஸ் இருக்குல்ல அது எல்லாத்தையும் ஜாயின் பண்ண போறோம். cross bias strip எப்படி ஜாயின் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே, so right on right. So இத டீடைலா வந்து நான் U-neckline how to make U-neckline இருக்குல்ல அந்த வீடியோல சொல்லி கொடுத்திருப்பேன், போய் பாருங்க. So right on right வச்சு diagonal-ஆ ஸ்டிட்ச் பண்ணி ஜாயின் பண்ணனும். லாக் பண்ணி finish பண்ணிக்கோங்க. So நான் கிளாஸ் நம்பர்ஸ் போடுற எல்லா வீடியோலயும் so கிளாஸ் நம்பரை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு ஃபாலோ பண்றதுக்கு. So அந்த ஸ்டிட்ச் பக்கத்துல 1/4 விட்டு கட் பண்ணுங்க, இல்ல 1/8 விட்டு கட் பண்ணலாம். So கட் பண்ணிட்டு ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு cross bias வந்து ஜாயின் ஆகியிருக்கும். இதே மாதிரியே மல்டிபிள் ஸ்ட்ரிப்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா பைப்பிங் வைக்கக்குள்ள கொஞ்சம் நிறைய தேவைப்படும். So அடுத்த ஸ்ட்ரிப்போட ரைட் சைடு எடுத்துக்கணும். இன்னொரு ரைட் சைடு எடுத்து ரைட் ஆன் ரைட். So இதுல நான் வந்து அந்த கிராஸ் அந்த ஸ்ட்ரெயிட் ஷார்ப் எட்ஜ் இருக்குல்ல அதை கட் பண்ணல, கட் பண்ணாமே கொஞ்சம் தள்ளி வச்சு ஸ்டிட்ச் பண்றேன். ஸ்டிட்ச் பண்ணிட்டு கூட கட் பண்ணலாம். பட் அலைன் பண்ணக்குள்ள ஸ்ட்ரெயிட்டா வச்சு அலைன் பண்ணனும். So இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிட்டு. ஸ்டிட்ச் பக்கத்துல 1/4 இல்ல 1/8 விட்டு கட் பண்ணிக்கோங்க. So நம்மளோட ஸ்ட்ரிப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பைப்பிங் த்ரெட் எடுத்துக்கோங்க. So பைப்பிங் த்ரெட்ல டிஃபரண்ட் சைஸஸ் இருக்கு. 14 இருக்கு, 18 இருக்கு, 24 இருக்கு. So உங்களுக்கு எந்த திக்னஸ் வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி வாங்கிக்கலாம். So பைப்பிங் த்ரெட்டை வந்து நீங்க ஸ்ட்ரிப்போட ராங் சைடுக்கு நடுவுல வச்சு ஃபோல்ட் பண்ணனும். So நம்ம ஜாயின் பண்ணோம்ல bias strip, அந்த bias stripக்கு நடுவுல வைக்கணும், ராங் சைடு மேல வைக்கணும். வச்சிட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு உங்க மெஷின்ல சிங்கிள் சைடு ஃபூட்டர், பைப்பிங் ஃபூட்டர் சொல்லுவாங்க, சிங்கிள் சைடு ஃபூட்டரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டு நீங்க ஸ்டிட்ச் பண்ணக்குள்ள பைப்பிங் பக்கத்துல நல்லா ஸ்ட்ராங்கா ஸ்டிட்ச் பண்ணனும். லாக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. So இங்கே நான் கொடுக்குற ஸ்டிட்சை பாருங்க, நல்லா பைப்பிங் பக்கத்தில் ஸ்ட்ராங்காக கொடுங்க ஸ்டிட்சை. அப்போ தான் அந்த பைப்பிங் வந்து மூவ் ஆகாது. நீங்கள் வந்து பக்கத்தில் கொடுக்காம கொஞ்சம் தள்ளி எல்லாம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பைப்பிங் அந்த த்ரெட்டு வைக்கிறோம்ல நம்ம உள்ள, அதுக்கு வந்து நல்லா மூவ் ஆகிறதுக்கு பிளேஸ் இருக்கும், மூவ் ஆகிட்டே இருக்கும், ஸ்டெடியாக இருக்காது. நல்லா டைட்டாக பக்கத்தில் ஸ்டிச் கொடுத்தீங்கன்னா அது போய் ஸ்ட்ரக் ஆகிடும், மூவ் ஆகாது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி லாக் பண்ணி எண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ரா த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரிப்பை வந்து நான் 1/4க்கு மாற்ற போகிறேன். அதாவது பைப்பிங்லேருந்து 1/4 இருக்கணும். எதுக்குன்னா நம்ம நெக்லைனில் இருக்கோம்ல, இப்போ இந்த நெக்லைனோட சீம் அலவன்ஸ் வந்து 1/4. ஸோ அதை ஸ்டிச் பண்ணக்குள்ளே நம்ம அலைன் பண்ணி வைக்கக்குள்ளே ப்ராப்பராக அலைன் ஆகிறதுக்காக நான் 1/4க்கு. இப்போ நீங்கள் நெக்லைனுக்கு வந்து 1 சென்டிமீட்டர் சீம் அலவன்ஸ் விடுவீங்கன்னா பைப்பிங் கார்டை வந்து 1 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணுங்கள். நான் இங்கே 1/4 சீம் அலவன்ஸ் விடுவேன். அதனால் பைப்பிங் த்ரெட் பக்கத்தில் 1/4 இல்லை, பைப்பிங்கில் இருந்தே கேல்குலேட் பண்ணி 1/4க்கு அதை கட் பண்ணணும். ஸோ ஆல் ஓவர் பைப்பிங் இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. ஸோ கொடுத்த சீம் அலவன்ஸ்க்கு நம்ம இந்த பைப்பிங் த்ரெட்டை கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ பைப்பிங் த்ரெட் ரெடி ஆயிடுச்சு.
ஸோ அதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம யூ நெக்லைனுக்கு கேன்வாஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை கார்னர் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ இந்த யூ நெக்லைனுக்குலாம் கேன்வாஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, எப்படி பண்ணுறதுன்றதெல்லாம் நான் யூ நெக்லைனில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவை செக் பண்ணிட்டு வாங்க. ஓகே, இப்போ பைப்பிங் ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ பைப்பிங் த்ரெட்டு வந்து நம்மளோட ஸ்லீவ் சைடு பக்கமாக இருக்கணும், நெக்கு பக்கம் அந்த ரா எட்ஜ் இருக்கணும். பைப்பிங் த்ரெட் இருக்குல்ல, அது ஸ்லீவ் பக்கம் ஆர்ம் பக்கமாக வச்சு அலைன் பண்ணி சிங்கிள் சைட் ஃபூட்டரை சேஞ்ச் பண்ணாதீங்க, அதே யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். நெக்லைன் ஃபுல்லாகவே நம்ம இந்த சிங்கிள் சைட் ஃபூட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். லாக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள், கம்ப்ளீட்டாக அந்த நெக்லைன் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ நெக்லைனுக்கு ஏற்ற மாதிரி அந்த பைப்பிங்கை நம்ம பிளெண்ட் பண்ணி கொண்டு போகணும். ஸோ இப்போ தெரியுதா நம்ம எதுக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணோன்ட்டு. ஸோ பைப்பிங் வந்து எல்லா ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே பிளெண்ட் பண்ணுறது நம்ம வந்து கிராஸ் பீஸில் தான் பிளெண்ட் பண்ண முடியும். ஸ்ட்ரெயிட் பீஸில் பிளெண்ட் பண்ணலாம், இந்த மாதிரி கூட ஸ்டிச் பண்ணலாம், பட் அந்த நெக் ஃபினிஷிங் ப்ராப்பராக வராது. ஸோ நீங்கள் எடுக்கிற கிராஸ் பீஸும் ப்ராப்பர் கிராஸில் எடுக்கணும். அதை வந்து நீங்கள் ஸ்லைட்டாக கிராஸில் எடுத்துகிட்டு அது கிராஸ் பீஸ்ன்னு நினச்சி ஸ்டிச் பண்ணாலும் நீங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணாலும் ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக வராது. ஸோ மேக் ஷுர் எல்லா இடத்துலையும் நீங்கள் ப்ராப்பராக பண்ணுறீங்கன்றது. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டான கார்மெண்ட் ஃபினிஷிங் கொடுக்கும். ஸோ அந்த நெக்லைனுக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக டர்ன் பண்ணிக்கிறேன் பாருங்கள். நல்லா பைப்பிங் பக்கத்தில் ஸ்டிச் கொடுங்க. லாக் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா பைப்பிங் கார்டு இருக்குல்ல, அந்த த்ரெட்டையும் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ உங்களோட கேன்வாஸ் நம்ம வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து அலைன் பண்ணிக்கோங்க. ஸோ ரைட் ஆன் ரைட் வச்சுக்கணும். வச்சுட்டு ஆல் ஓவர் பின் பண்ணுறதுனா பின் பண்ணிக்கலாம், இல்லை எக்ஸாக்டாக அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணக்குள்ள சேம் சிங்கிள் ஃபுட்டர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ எப்படி ஸ்டிச் பண்ணணும்னா பைப்பிங் பக்கத்தில் தான் ஸ்டிச் பண்ணணும். பைப்பிங் உங்களுக்கு இப்போ தெரியாது, பட் உங்கள் கையை வச்சு ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த மேடை உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ அந்த மாதிரி கையை வச்சு ஃபீல் பண்ணி தான் நல்லா பக்கத்தில் ஸ்டிச் கொடுக்கணும். ஸோ எங்கேயும் இழுக்காதீங்க கேன்வாஸை, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அலைன் பண்ணி வச்சு ஸ்டிச் பண்ணுங்க. ஸோ எண்டில் லாக் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம காமனாக ஃபாலோ பண்ணுற டெக்னிக் தான். நாச்சஸ் கொடுத்து நெக்லைனை ராங் சைட் டர்ன் பண்ண போகிறோம். டாப் ஸ்டிச் கொடுத்து டர்ன் பண்ணணும். ஆல் ஓவர் நாச்சஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இது யூ நெக்லைன், ஸ்கொயர் நெக்லைன், பாட் நெக்லைனுக்குலாம் ஈஸியாக டாப் ஸ்டிச் கொடுத்துடலாம். பட் சில நெக்லைனுக்கு டாப் ஸ்டிச் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி கேஸில் அப்படியே பேக் சைட் டர்ன் பண்ணி நல்லா நீட்டாக அயன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நாச்சஸ் ஃபேப்ரிக் வந்து கேன்வாஸ் பக்கமாக இருக்கிற மாதிரி பைப்பிங் பக்கத்தில் டாப் ஸ்டிச் கொடுங்க. லாக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. பைப்பிங் பக்கத்துல டாப் ஸ்டிச் கொடுக்குறீங்க. ஸோ இந்த டாப் ஸ்டிச் எதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா உங்க நெக்லைன் வந்து ஈஸியாக நல்லா படிஞ்சு பேக் சைட் டர்ன் பண்ணி நல்லா நீட் ஃபினிஷிங் கொடுக்கும். நல்லா படிமானமாக டர்ன் ஆகும். அந்த ஷேப் நீங்கள் என்ன ஷேப் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற ஃபோல்டு வந்து நீட்டாக ஃபோல்ட் ஆகும். ஸோ நம்ம கேன்வாஸ் டெக்னிக்கில் பைப்பிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நல்லா நீட்டாக அயன் பண்ணிட்டீங்கன்னா ஃபினிஷிங் நல்லா நீட்டாக வந்துடும். ஸோ இங்கே நான் ஸ்டிச் கொடுத்து காட்டுறேன். நீங்கள் ஸ்டிச் பண்ணாமல் என்ன பண்ணலாம், ஃபோல்ட் பண்ணிவிட்டு, அதாவது கேன்வாஸை ராங் சைட் ஃபோல்ட் பண்ணிட்டு நீட்டாக அயன் பண்ணிட்டு ஹேண்ட் டைமிங் கொடுத்துக்கலாம். இஃப் இன்கேஸ் ஸ்டிச்சு கொடுக்குறீங்கன்னா இந்த மாதிரி பைப்பிங் பக்கத்தில் 1/4 தள்ளி கொடுக்கணும், இல்லை 1/8 தள்ளி கொடுக்கணும். பைப்பிங் பக்கத்தில் கார்னரில் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகிடும், திரும்ப உங்கள் நெக்லைன் ஃபினிஷிங் ப்ராப்பராக வராது. ஸோ அதனால் 1/4 இல்லை 1/8 பைப்பிங் பக்கத்தில் தள்ளி இந்த மாதிரி கொடுங்க. உங்களுக்கு ஸ்டிச்சு விசிபிளாக இருக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டிச்சை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு அயன் பண்ணிவிட்டு ஹேண்ட் டைமிங் பண்ணிக்கலாம். லாக் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட கேன்வாஸ் டெக்னிக்கில் பைப்பிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு கிராஸ் பீஸ் வச்சு எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் பைப்பிங் ஸ்டிச் பண்ணிட்டேன். கிராஸ் பயா ஸ்ட்ரிப் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ரைட் ஆன் ரைட், அதாவது கிராஸ் பயா ஸ்ட்ரிப்போட ரைட் சைடை பைப்பிங் மேலே வச்சு, ஸோ அகெயின் நம்ம கேன்வாஸில் பண்ணோம்ல, ஃபீல் பண்ணி ஸ்டிச் பண்ணோம்ல, அதே மாதிரி தான் நெக்லைன் அந்த பைப்பிங் பக்கத்தில் நல்லா க்ளோஸாக ஸ்டிச் பண்ணணும். பட் பைப்பிங் த்ரெட் எங்கே இருக்குன்னு தெரியும்னா உங்கள் ஹேண்டால் டச் பண்ணி ஃபீல் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்க.
ஸோ எப்பயுமே வந்து நம்ம கிராஸ் பயாஸ் ஸ்ட்ரிப் நெக்லைனில் ஸ்டிச் பண்ணக்குள்ளே ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது. அந்த நெக்லைன் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அலைன் பண்ணி வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸோ உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அலைன் பண்ணிக்கோங்க. பட் ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது. லாக் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரிப்பை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு ஆல் ஓவர் நெக்லைன் நாச்சஸ் கொடுங்க. ஸோ இதுக்கப்புறம் டெக்னிக் வந்து கரெக்டாக நம்ம அந்த பயாஸ் ஸ்ட்ரிப் வச்சு நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுவோம்ல யூ நெக்லைன், அதே டெக்னிக் தான். ஆல் ஓவர் நெக்லைன் நாச்சஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ நம்ம இந்த பயாஸ் ஸ்ட்ரிப்பை டர்ன் பண்ண போகிறோம். டர்ன் பண்ணக்குள்ள ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டர்ன் பண்ணக்கூடாது. அந்த நாச்சஸ் ஃபேப்ரிக் படிகிற மாதிரி பாதி ஃபேப்ரிக் தான் டர்ன் பண்ணும், பாதி ஸ்ட்ரிப்பை தான் டர்ன் பண்ணும். டர்ன் பண்ணிவிட்டு அந்த பைப்பிங் பக்கத்தில் நல்லா க்ளோஸாக ஸ்டிச் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் கொடுக்கக்குள்ள பேக் சைடில் நம்ம டர்ன் பண்ணியிருக்கோம்ல அந்த ஸ்ட்ரிப்பும் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். ஸோ வித் ஆஃப் த ஸ்ட்ரிப் வந்து 1/4 கரெக்டாக எடுக்கிறீங்கன்னா இந்த ஃபோல்டிங்லாம் ப்ராப்பராக வரும். அது கம்மியாக எடுத்திங்கன்னா இந்த ஃபோல்டெல்லாம் நீட்டாக ப்ராப்பராக வராது. ஸோ மினிமம் 1/4 எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே எடுத்திங்கன்னா இந்த ஃபேப்ரிக் வந்து ரொம்ப பல்ஜ் ஆகிடும், ஃபினிஷிங் நீட்டாக வராது. ஸோ ஸ்டாண்டர்ட் வந்து 1/4 தான். எந்த ஸ்ட்ரிப் பைப்பிங் எடுத்தாலும் சரி, டோரிக்கு எடுத்தாலும் சரி 1/4. ஸோ இதுக்கப்புறம் ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் இருக்கிறத கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஓவரால் ஸ்ட்ரிப்பை அப்படியே டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ராங் சைடில் நான் டர்ன் பண்ணி ஸ்டிச் கொடுக்க போகிறேன். ஸோ நார்மல் ஃபூட்டர் நான் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். சேஞ்ச் பண்ணிட்டு ராங் சைடில் அந்த ஸ்ட்ரிப்பை கம்ப்ளீட்டாக டர்ன் பண்ணிட்டேன். டர்ன் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரீம் எட்ஜில் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த கர்வுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே பிளெண்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த நம்ம இப்போ கொடுக்குறோம்ல இந்த ஸ்டிச் கண்டிப்பாக ரைட் சைடில் விசிபிளாக இருக்கும், நல்லா நீட்டாக. ஸோ ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷ்டு இல்லாத மாதிரி இருக்கும், எங்கேயோ தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். பட் ஒரு ப்ரெஸ் நீட்டாக அயன் பண்ணிட்டீங்கன்னா ஃபினிஷிங் நல்லா நீட்டாக வந்துடும். ஸோ எப்பயுமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுற ட்ரெஸ்ஸுக்கு அயனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நீங்கள் லேயிங் கட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே அயனிங் பண்ணிட்டீங்கன்னா அதோட ஃபினிஷிங்கே வேறு லெவலில் இருக்கும். ஸோ அயனிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நம்மளோட நெக்லைன் இங்கே ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீட் யூ இன் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. தேங்க்யூ ஆல். பாய்.